குட் மார்னிங். வெல்கம் டு நியூஸ் அண்ட் வியூஸ். நீங்கள் எல்லா பேப்பர்லேயும் படிச்சிருப்பீங்க. மயிலாப்பூர் ஃபண்டு நிதி நிறுவன மோசடியில் அதன் நிர்வாக இயக்குனர் தேவநாதனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிக பெயிலை கொடுத்துருக்காங்க. இது ஒரு 45 நாளைக்கு தான் இந்த பெயில். இதோடைய பர்பஸ் என்னன்னா, கடந்த 2-3 மாதமாக தொடர்ந்து அந்த பெயில் அப்ளிகேஷனை பெயில் பெட்டிஷனை ஹைகோர்ட் கேட்டுகிட்டே தான் இருக்குது. ஒரு 10 சிட்டிங் முடிஞ்சாச்சு. ஒரே மாதிரியான ஸ்மரணை தான் அதில் கோர்ட்டில் வைக்கப்பட்டது. என்னென்னா, 310 கோடிக்கு நான் ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட் ரெடியாக இருக்கேன், நான் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 76 டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தார். டாக்குமெண்ட்டில் அந்த என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத ஒரு அஃபிடேவிட்டாக கொடுத்துருந்தாரு. அதை மறுத்தாங்க. இது 310 கோடிக்கு இல்லை, மொத்தமே 50 கோடிக்கு தான் தேரும் அப்படிங்கிறத அந்த அசோசியேஷன் சார்பாக வாதாடின வக்கீல் திருமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து அது சம்பந்தமாக பேசினேன். இது போக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதே நிலையத்தை எடுத்திருந்தார். அது கடைசி வரைக்கும் அவரால் அந்த முழு இதை கொடுக்க முடியல. கடைசியில் நேற்று தான் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் நேற்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அதில் என்னென்ன முக்கியமான விஷயம், 100 கோடிக்கு கேஷ் முதல்ல கட்டிடணும். இந்த 45 நாளுக்குள்ளே 30ஆம் தேதிக்குள்ளே கட்டினா தான் 31ஆம் தேதி மீண்டும் இது விசாரணைக்கு வரும். கட்டளைன்னா திருப்பி ஜெயிலுங்கிற மாதிரி தான் அவர் அதில் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய கண்டிஷனல் பெயில். அது பாஸ்போர்ட்டை முடக்கம், வாரத்துக்கு ஒரு தடவை டன்பீடா கோர்ட்டில் போய் நீங்கள் கையெழுத்திடணும். இந்த மாதிரியான 45 நாளைக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட்டு கண்டிஷன்ஸில் தான் இந்த பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 100 கோடி கேஷ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய உத்தரவு. இப்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, 619 கோடி அப்படிங்கிறத ஒரு மதிப்பீடு கொடுத்துருக்கோம் அங்கே கோர்ட்டில். அதே மாதிரி 5600 டெபாசிட்டர்ஸ் அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் முதல் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி 146 கம்ப்ளைண்ட்ஸை வச்சு முதல் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி அதை வச்சு தான் அவர் அரெஸ்ட் ஆனார். ஆகஸ்ட் 13ஆம் தேதி அரெஸ்ட் ஆனார். கிட்டத்தட்ட 400 நாள் ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. அவங்க இன்வெஸ்டிகேஷன் நிறைய அவர்கிட்ட கேட்டாலும் அவர் ஒரு உத்தரவாதமும் அவர் கொடுக்கல. டெபாசிட் திருப்பி தருவோங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. அதுக்கப்புறம் கடைசி 2-3 மாதமாக தான் ஹைகோர்ட்டில் 3வது முறையாக தனக்கு ஜாமீன் மனுவை போடும்போது அது ஒரு 10 சிட்டிங் நடந்திருக்கு இந்த பெயில் பெட்டிஷனுக்கு. அதில் 10 சிட்டிங்லேயும் அவர் திருப்பி இந்த 300 கோடியை நான் கொண்டுறேன், நான் அந்த அஃபிடவிட்டை கொடுக்குறேன், அதை பேஸ் பண்ணி எனக்கு பெயில் கொடுங்கன்னு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் எங்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிளியராக ஒன்று என்ன சொல்லிட்டாருன்னா, இதில் 50 கோடி தான் ஒர்த்து இருக்குது ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத அவர் சொல்கிற. இந்த லாயர் திருமூர்த்தி அதே தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தார். அதனால் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்னு 1ஆம் தேதி நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ நேற்றுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அவர். அதில் தான் இந்த மாதிரி 100 கோடி ரூபாயை நீங்கள் கட்டணும், கேஷாக கட்டணும். அதுக்கப்புறம் தான் அது போக நீங்கள் கொடுத்துருக்கிற 76 ப்ராப்பர்ட்டியிலையும் அதுக்கு வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதில் அதை விற்கிறதுக்கான இதை நீங்கள் போய் தனியாக பண்ண முடியாது, கோர்ட்டு மூலமாக தான் பண்ண முடியுங்கிற அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய சொன்னதுனால இது ஒரு ரே ஆஃப் ஹோப்பை டெபாசிட்டர்ஸுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா 2 விஷயம் இதில் பார்க்கணும். நம்ம இன்றைக்கி உள்ள சிஸ்டம் எப்படின்னா, பொலிட்டிக்கலாக நிறைய பேர் நீங்கள் அரெஸ்ட் ஆகிறத பார்க்குறீங்க, திருப்பி பெயில் கிடைக்கிது, பெயில் கிடைக்காமல் இருக்குது. அது நிறைய பேருக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே 5 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் பெயில் மறுக்கப்படுகிறது. சில இடங்களில் 3 மாதத்துலேயே ஜெயில் கொடுத்துட்றாங்க. சில பேருக்கு ஒரு 10 வருஷம் ஜெயிலில் இருந்து திடீர்னு ரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் கேஸே சரியாக ப்ரொசீட் ஆகலைன்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் இந்த மாதிரி குற்றப்பிள்ளையும் நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒருத்தரும் கன்விக்ட் ஆகலை. அதுதான் உண்மை. நிறைய பேர் கன்விக்டே ஆகிறதில்லை. அந்த பணத்தை சீஸ் பண்ணுறாங்கன்னு பேர், அது எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியல.
இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது போக தனிநபர்கள் கேஸ் தான் நிறைய வந்து டிஸ்பியூட்ஸ் அது வந்து கேஸில் வருது. ஸோ இது எல்லாமே மெட்டீரியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லாமல் எதுவுமே வந்து ஜட்ஜால் செய்ய முடியாது. நம்ம தரப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்தில் EOW வந்து அவர் மேலே குற்றம் சாட்டியது எவ்வளிய அதற்கான இன்வெஸ்டிகேஷனை முறையாக செய்யலை. அதான் வந்து ஜட்ஜு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து எப்போ முடிப்பீங்கன்னு தெரியல, ஆனால் டெபாசிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பணம் திருப்பி வரணும். அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை வந்து 619 கோடி அவர் கொடுக்கணும். 310 கோடி முதல்ல சொல்லியிருக்காரு இல்லையா, அது முதல்ல மெச்சூரான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன். 100 crores + 300 crores வந்து அவர் வந்து அடுத்த இதை பண்ணணும், டெபாசிட் ரீஃபண்டுக்கு அவர் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீதிபதி சொல்கிறார். ஸோ இதில் முதல் தவணையாக 100 கோடியை நீங்கள் கேஷாக கட்டணும் அப்படிங்கிறது அந்த கண்டிஷன். இந்த கண்டிஷனில் தான் இப்போது வந்து இந்த தீர்ப்பு வெளியே இருக்குது. இது நிறைய பேருக்கு, சில பேருக்கு 100 கோடி வச்சு எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஆஸ் பர் லா 5600 யார் யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ப்ரொபோஷனேட்டாக தான் கொடுப்பாங்க. ஒன்று அதில் வந்து எந்த முதல்ல வந்தவங்களுக்கு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டெல்லாம் இதில் கிடையாது. ஸோ ப்ரொபோஷனேட்டாக தான் இதை வந்து கொடுக்க முடியும் 100 கோடியை. அது தவிர அது எப்படி ப்ராசஸ்லாம் இன்னும் கோர்ட் ப்ராசஸ்லாம் நமக்கு தெரியாது. முதல்ல அவர் 100 கோடி கட்டணும், அது அவர் கட்டுவாரா அப்படிலாம் நமக்கு தெரியாது. அதனால் கட்டுவாருங்கிற அசம்ஷனில் நான் சொல்கிறேன். அப்படி வந்து அது வந்துச்சுன்னா ப்ரொபோஷனேட்டாக தான் ஒவ்வொரு தடவையும் ஒரு பணம் வந்து உள்ளே வரும்போது கோர்ட் டைரக்ஷனில் காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு அந்த பணம் டெபாசிட் ஆகிடுச்சின்னா அந்த அவங்க வந்து எப்படி பண்ண முடியும்னா ப்ரொபோஷனேட்டாக தான் கொடுக்க முடியுமே ஒழிய ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டோ அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் நம்ம. இப்போ நிதி மூலதனம் சொல்லுவாங்க. இன்றைக்கி யாரை கேட்டாலும் 1000 கோடி 2000 கோடி 5000 கோடிங்கிறாங்க. ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ், ஏகப்பட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி இப்படி வச்சுக்கிட்டு யாரை கேட்டாலும் 2000 கோடி 3000 கோடி சொத்துங்கிறாங்க. சில பேருக்கு 20,000 கோடி 30,000 கோடி 50,000 கோடி கூட இருக்கலாம், லட்சம் கோடி கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு நிதி மூலதனத்தோடைய செல்வாக்கு இன்றைக்கி கடுமையாக இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் தான் நிதி மோசடிகள்லாம் நிறைய நடக்குது. கடந்த 25 வருஷமாக நிதி மோசடி நடந்துகிட்டு இருந்தால் கூட இப்போ வர நிதி மோசடிகள் வந்து அஃபிஷியலாகவே ஒரு பேட்ரனேஜோடு அது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பேட்ரனேஜ் இருக்கிறதுக்கு அந்த பேட்ரனேஜில் வந்து என்னென்னா, இதில் அரசியல் செல்வாக்கு, அரசாங்க சில அதிகாரிகளின் செல்வாக்கு, வங்கிகளின் செல்வாக்கு, வெவ்வேறு அந்த பவர் ஸ்ட்ரக்சரில் இந்த நிதி மூலதனம் கடுமையாக நம்ம பொதுமக்கள்கிட்ட எளிதாக ஏமாற்ற முடியுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா நமக்கு இப்போது ஒரு வித்தின் 1 இயர் ஒரு டைரக்ஷன் நோக்கி நம்ம செல்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, 600 கோடிக்கு 100 கோடி தானே கிடச்சிருக்கு, மீதி எப்போ கொடுப்பாரு அப்படிங்கிறது இருக்குது. அது ஒரு ப்ராசஸ். ஆனால் இந்த 100 கோடி அவர் கொடுத்துட்டாருன்னா அந்த ப்ராசஸ் வந்து இதாகும், ஆக்சிலரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது போக ஏற்கனவே நம்ம 5600 கம்ப்ளைண்ட்டை EOW அதை கரெக்டு தான் சொல்லுது. ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட்லேயும் அதை போட்டிருக்கு. இத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு மோசடி நடந்திருக்கு. அந்த ப்ராசஸ் அதுவும் கிளியர் கட்டாக மென்ஷன் ஆகிருக்கு. எப்படி அது டிரான்சாக்ஷனை வந்து ஏமாற்றி தானே சுரண்டிக்கிட்டார். அதனால தான் ஜட்ஜி வந்து கிளியராக உங்களுடைய சொந்த பணம்ங்கிறது, சொந்த பணம்னா சொந்த முயற்சியில் நீ அதான் பண்ணுவேன், மயிலாப்பூர் ஃபண்டில் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டார் தேவநாதன். ஸோ நீங்கள் தான் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான், எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நீதிபதியோட தீர்ப்பு. இப்போது அவர் வந்து 50 கோடிக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் லாயரும் சொல்லும்போது அப்போ எது உண்மை அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? இந்த அவரோட ப்ராப்பர்ட்டியோடைய உண்மையான வேல்யூ என்ன, எப்படி எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மணி ட்ரெயில்பாங்க இல்லையா, அந்த மணி ட்ரெயிலை கண்டிப்பாக பரிசீலிக்கணும்னு சொல்லிட்டு தான் அது எங்கெங்கெல்லாம் இவர் பதுக்கி வச்சுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா அதுக்காகத்தான் ஒரு ஃபாரன்சிக் ஆடிட்டுக்கு ஒரு லாயர் வந்து நம்ம திருமூர்த்திங்கிற லாயர் வந்து இந்த அசோசியேஷன் சார்பாக
கடந்த ஒரு வருடமாக அவர் தான் கேஸ் அட்டன் பண்ண டான்பீடா கோர்ட்லேயும் சரி, இப்போ ஹைகோர்ட்லேயும் அவர் தான் வாதாடுறாரு. அதில் கிளியர் கட்டாக என்ன போட்டார்னா ஃபாரன்சிக் ஆடிட்டுக்கு போட்டிருக்காரு. அது வந்து அரசாங்கம் பண்ணணும்னு ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு இப்போது. ஸோ அதுவும் நடக்க போகுது. ஃபாரன்சிக் ஆடிட் வச்சா தான் உண்மையாகவே இந்த மணி எங்கே போயிருக்கு, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் கொடுத்துருக்க 76 ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு ஒர்த்துங்கிறது இப்போ தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து தான் அதை சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியும். ஆனால் அசோசியேஷன் சார்பாக கிளியராகவும் சொல்லிட்டாங்க, இது 50 கோடிக்கு மேலே இது ஒர்த்து கிடையாது அப்படின்ட்டு. அதைத்தான் லாயரும் அங்கே பேசுகிறாரு. ஸோ இது ஒரு ஆங்கிள். அடுத்தது இஓடபிள்யூட்ட 5600 டெபாசிட்டர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட்ஸு. அதை ஒரிஜினலாக வெரிஃபை பண்ணி பக்காவாக ஷீட்லாம் போட்டு கொடுத்து கிட்டத்தட்ட 5 மாதம் ஆச்சு. ஃபுல்லாக முடிச்சு 5600 டெபாசிட்டர்ஸோடைய எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க, எப்போ பண்ணியிருக்காங்க, எப்போ மெச்சூர் ஆச்சு, டோட்டல் வேல்யூ எவ்வளவு, இதெல்லாம் போட்டு இந்த அசோசியேஷன் சார்பாக ஒரு 20-25 பேர் ஒர்க் பண்ணி இஓடபிள்யூக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனாலும் செகண்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை. அதுக்கான காரணமும் தெரில. ஆனால் போன தடவை நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு, பொருளாதார குற்றப்பிரிவு ஒரு வேலையும் செய்யலைங்கிற மாதிரி அவர் கிளியராக சொல்லிட்டார். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏதாவது ஒரு கேஸாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு அவர் ஓப்பனாகவே கோர்ட்டில் கேட்டார். ஸோ இஓடபிள்யூவில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து சரி கிடையாதுங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். இப்போது அதனால் நாங்கள் வந்து அவங்க அசோசியேஷன் சார்பாக என்ன பேசுகிறோம் அப்படின்னா, 1500 கம்ப்ளைண்ட்ஸை வந்து பக்காவாக கால்குலேஷன் ஷீட்டோடு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அந்த 1500 பேரோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் கொடுங்க, டான்பீடா கோர்ட்டில் செகண்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஸ்பெஷல் எமிசரி ஆஃப் சிஎம் செல்லேருந்து வந்து பேசியிருக்காங்க அசோசியேஷனோட. ஸோ இந்த ப்ராசஸில் இந்த மாதம் எண்டுக்குள்ளே அந்த 1500 பேரோட கம்ப்ளைண்ட்லேருந்து செகண்ட் சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் ஆகிடும். அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்துடும். ஒன்று. ரெண்டாவது 100 கோடி அவர் கொடுத்தாருன்னா அது ஒரு கட்டத்துக்கு நகரும். அதெல்லாம் பெரிய நம்பிக்கை தான். இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. 45 நாளில் தேவநாதன் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட பொசிஷன் நம்ம பார்க்குறோம். 2 வருஷமாக அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, 1.5 வருஷமானு பார்க்கும்போது அவருக்கு பணத்தை திருப்பி கொடுக்குற ஐடியாவே இல்லை. கோர்ட்டும் இந்த அசோசியேஷனும் இஓடபிள்யூவும் முயற்சி எடுத்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு என்ன பண்ணணும்னா சில வேலைகளை பண்ணுறோம். அதில் ஒன்று ஃபாரன்சிக் ஆடிட், ரெண்டாவது இந்த 1500 கம்ப்ளைண்ட்ஸோட சார்ஜ் ஷீட்டு, மூணாவது வந்து ஹைகோர்ட்டில் ஒரு 100 கோடி கட்டுறது. இப்படி இந்த ப்ராசஸ் டேக் ஆஃப் ஆனால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஏன்னா இந்தியாவில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதி மோசடிகள் கடுமையாக இருக்குது. பவர்னு வந்து கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு நிதி மோசடிகள் பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இது ஏதோ நம்ம மயிலாப்பூர் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராவிடென்ஷியல் திங்ஸ் நடந்திருக்கு. என்னென்னா, ரொம்ப முனைப்பாக டெபாசிட்டர்ஸ் எல்லோரும் ஒன்றாக கூடி இஓடபிள்யூவில் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணி அதை ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுனால ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ தூரம் ஒரு முன்முயற்சி எடுத்து ஓரளவுக்கு வந்திருக்கு. இந்த கேஸ் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லோரும் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு ஒர்க்கு தான். ஆர்கனைஸ்டு அட்டெம்ப்டட் கெட்டிங் த ரீஃபண்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் எல்லா டெபாசிட்டர்ஸும் ஒற்றுமையாக இதில் வந்து கூடி இதை வந்து கண்டிப்பாக இந்த பணத்தை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக தேவநாதன் இதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அவரோட ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரனுடைய ஸ்ட்ரிக்ட்டு கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இதிலேருந்து வளையத்திலேருந்து வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக அவரால் அந்த வளையத்திலேருந்து வெளியே வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது தான் அந்த தீர்ப்பை கொஞ்சம் சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு புரியும். நிச்சயமாக இது அடுத்த கட்டம் என்ன வருதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு
இது ஒன்றும் பெயில் கொடுத்துட்டாரு அதனால் அவன் ஓடிடுவார் அப்படிலாம் நம்ம வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவுமே ஹோப்ஸில் தான் நம்ம வந்து வாழ்க்கையை தொடரணும். கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக தான் நான் பார்க்குறேன் இதை. அடுத்த 45 நாட்களில் நமக்கு நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு துணை வரும் அப்படிங்கிற மெசேஜோடு நான் இந்த இதை உங்கள் அனைவருக்கும் நான் பகிர்றேன். தேங்க்யூ.